பேரரசருடைய முறையாக இசையமைப்பில் இந்த படம் வெளிவந்தது. பாட்டுகள்லாம் பார்த்து அற்புதமாக இருந்துச்சு. ஒவ்வொரு பாடல்களும் வித்தியாசமாக இருந்தது. கங்கராஜ். அதில் என்னென்ன சொன்னீங்கன்னாக்க அவர் முத்தம் கொடுக்க போகும்போதெல்லாம் பயங்கர வச்சு விழுந்துடுறா. அவர் பரத்து கொடுத்தாரு இல்லையா ஒரு டவுட் எப்பவுமே இருக்குது. இந்த மாதிரி பாட்டுகளில் நல்ல வரிகள்லாம் எழுதியிருந்தார். அவரே தான் கவிஞர் நினைக்கிறேன். பாட்டும் அவர் தான் எழுதிய லிரிக்ஸு. ஒரு இடத்துல மேடுபள்ளம் நிறைந்தான் வாழ்க்கையினாரு. அப்படியே நீயே தான் எனக்கு வாழ்க்கைன்னு சொல்றது வந்து அற்புதமாக 2 மேட்ரு கலந்து எழுதியிருந்தார். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்போ கூட நிறைய டைட்டில்கள்லாம் தகராறு வந்துட்டு இருக்குது. அந்த படத்துக்கு டைட்டில் வைக்க கூட என் பேர் வச்சுட்டாங்க, பேர் வச்சுட்டாங்க. இவருக்கு பிரச்சனையே கிடையாது. நாட்டில் இருக்கிற அத்தனை ஊர் பேர் ஒன்றா வச்சு பாடம் எடுத்துகிட்டே இருக்கேன். அதனால அற்புதமான ஒரு படத்தை பார்த்தோம். அற்புதமாக பரத் சார் சொன்னேன். பரத் சார் நான் பார்க்கும்போது முன்னெல்லாம் வந்து கமல் சார் மாதிரி டான்ஸில் கொஞ்சம் வேகமாக ஆடுவார் அவர். ஆனால் டான்ஸ் ரொம்ப பிச்சிருவார் ஏற்கனவே. இந்த படம் தான் ஒரு ஆக்ஷன் அவதாரம் எடுத்திருக்காரு நினைக்கிறேன். அதனால் ரஜினி சார் கிட்ட கொஞ்சம் டச் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டைல் அவர் டச் பண்ணியிருக்கிறாரு. நிச்சயமாக அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ இதில் பரிமளிப்பார்னு நினைக்கிறேன். அதனால் இந்த அற்புதமான ஒரு திரைப்பட இசை விழா கலந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். திருத்தணி படம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த திருத்தணி முருகனுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அந்த பவர் படத்தில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறும். இந்த பாடலில் வந்து யார் முதல்ல ஃபஸ்ட்டு கேட்டதா அது நான் தான் ஆக்சுவலாக. ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணிட்டு சார் வந்து என்கிட்ட போட்டு காட்டுவார். சார் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நான் வந்து சார் ரொம்ப நல்லா இருக்குது, நான் பண்ணியிருந்த கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியாதுன்னு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டராக. வர சார் சொல்ல வேணாம் ஆக்சுவலாக. ஒரு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது இந்த படத்தில் சாரை பார்க்குறப்போ. ஸோ இந்த படம் இசையமைப்பாளராக பேரரசர் பெரிய வெற்றி பெறுவார். அண்ட் டைரக்டராக வெற்றி பெற்றார். இருந்தாலும் இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி. அண்ட் இந்த படம் வந்து பெரிய வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் மியூசிக் பண்ணணுன்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நடிகர் ஆகிட்டு டைரக்ட் ஆகிட்டோன்னே யாரும் அந்த மாதிரி மியூசிக்னு ஆரம்பித்தா வேறு டாபிக் போயிடுறாங்க. நம்ம போய் அப்படி மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கேட்கறது சுற்றி இருக்கும்போது எங்கள் மாமனார் படம் எடுத்தார். மாமனார் படம் எடுத்தப்போ டக்குனு இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் கேட்டேன். அவர் ஒன்றும் சொல்ல முடியல. ஒன்றை கொடுத்துட்டோம். அவர் செய்யணும்னு சொல்லல, செய்ய வேணாம்னு சொல்லல, அமைதி ஆகிட்டு. அதுக்கப்புறம் நெத்தி அடின்னு படம் நான் தான் மியூசிக் பண்ணேன். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட யாரும் வந்து நீங்கள் ஏன் மியூசிக் பண்ணலன்னு கேட்கவே இல்லை. இசை அறிவு அப்படி இருந்துருக்குது. பொட்டியெல்லாம் கட்டி வேற வச்சுட்டு நமக்கு என்ன வருமோ அதான், வராதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அவர் டப்புன்னு கங்கணம் கட்டிட்டு அவங்க மாமனார் படம் வச்சு படம் எடுத்து இது மட்டும் மியூசிக் பண்ணல, பாஸ்கர் படம் எடுத்து அதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் மியூசிக் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டெல்லாம் நான் முதலே கேட்டேன். ரொம்ப ஒரு யதார்த்தமான மனிதர் பேரரசு. படம் பேர் திருத்தணி. நான் வரலாறு படிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். திருத்தணியை தமிழ்நாடு கூட சேர்க்கறதுக்கு எவ்வளோ தலைவர்கள் போராடினார்கள். அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்சி தான் திருத்தணி. பல போராட்டத்துக்கு பிறகு பாஸ்கருக்கும் பரத்துக்கும் பேரரசு கிடைக்கிற பெரிய வெற்றி திருத்தணி பாராட்டி கிடைக்கிறது. இந்த படத்தில் ஒரு புதிய விஷயம், இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா டிஎன்எஸ் குரூப், அதாவது இளவரசர் குரூப், அவங்க இந்த மாதிரி படங்கள் வந்து எங்கெங்கே படங்கள் ப்ராப்ளம் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அந்த படங்கள் வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்க வந்து இந்த மாசி படத்தும் சரி, இந்த படத்தும் சரி, இவங்க வந்து இன்வால்வ் ஆகி இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த படங்கள்லாம் வெளியே வரணும்னு சொல்லி போராடி வெளியே கொண்டு வர வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த டீம் கிட்ட இருக்குது. அதுக்காக அவங்களை வாழ்த்துறேன். இந்த திருத்தணி படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய என்னோட உண்மையான உள்ளபூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த திருத்தணி படத்தில் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். பேரரசோட முதல் படமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் பெரிய வெற்றியை நீங்கள் எல்லாரும் வாழ்த்தணும். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருந்தது பாடல்கள். பேரரசு சார் நீங்கள் கண்டினியூஸாக மியூசிக் பண்ணலாம் கண்டிப்பாக. எனக்கு ஃபஸ்ட்டு சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு மெலடி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் படத்தில் குத்து பாடல்களும் எல்லா கமர்ஷியல் பாடல்களும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு கமர்ஷியல் திருத்தணி கமர்ஷியல் அவதாரம் மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. பரத் சார், இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த ஒரு டீம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரு சிங்கத்தை பார்த்தோம். லயன் மாதிரி ஒரு பாஸ்கர் சார் இருக்காரு. நான் சொல்லிட்டு இருந்தேன் ராஜா சார்கிட்ட, ஒரு எம்ஜிஎம் மாதிரி ஒரு பேனர் கரெக்டான ஒரு விஷுவல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அற்புதமான கமர்ஷியல் படம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மிக விரைவில் இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என் தாமில் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் பேரரசு சார் வந்து இசையமைப்பாளராக ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. உண்மையிலேயே அந்த பாடல்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் பாடல் தான் பிறகு இதெல்லாம். அப்புறமா பார்த்தா உண்மையிலேயே பெரிய மியூசிக் டைரக்டர் பாடல் தான் அது.
சின்ன தளபதி பரத் நடிச்சிருக்காரு. இந்த படம் வெற்றி அடையணும்னு பார்த்து தெரிவித்து விடைபெற்றேன். வணக்கம். வேலாயுதம் படம் அண்ணன் தங்கச்சியோடைய ட்ராக்கு திருப்பாச்சி மாறுக்குன்னு சொல்லி படம் பார்த்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி சொன்னாங்க. அது தெரிஞ்சு தானே பண்ணேன், அதை பார்த்து தானே பண்ணோம். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் அவருடைய கமர்ஷியல் படம் எடுக்கணும்னு நினைச்சவங்களுக்கு பேரரசு சாரை டச் பண்ணாமல் போக முடியாத ஒரு சூழல் இப்போது கண்டிப்பாக இருக்குது. கமர்ஷியலில் தப்பான வார்த்தை மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். பணம் போட்டு படம் எல்லாமே கமர்ஷியல் படம் தான். அது திரும்பி வர்றதுக்கான வேலைகளை எனக்கு தெரிஞ்சு கதைக்கு முக்கியத்துவம் தர முக்கியமான டைரக்டர்களில் பேரரசு ரொம்ப முக்கியமானவர். அதுவே போதுமானது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் பின்னாடி இருக்கிற ரசிகர்களுக்கும் நிஜமாக கமர்ஷியல் படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் பேரரசு சார் சூப்பர். ஏன்னா திருப்பாச்சி ஐ திங்க் எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணி விஜய் சாருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்துச்சு. ஸோ தொடர்ந்து அதில் பயங்கர அவருக்குன்னு ஒரு தனி பாணி, டயலாக்ஸும் சரி லிரிக்ஸும் சரி. ஸோ இப்போது புதுசாக இசையமைப்பாளர் என்ற ஒரு அவதாரம். ஸோ வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டு மெலடி 2 மெலடியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புது பாட்டு சொல்லவே வேணாம். ஏன்னா அது சில பாட்டை ஞாபகப்படுத்தலாம், அதுதான் ஹிட் ஆகும். ஸோ அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பரத், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் 2 பேருமே ரொம்ப ஒரு கேப்புக்கு அப்புறம் சார் வராங்க. நிச்சயமாக அந்த ஒரு ஃபயர் தெரியுது படத்தில். அண்ட் நிச்சயமாக அது பெருசாக இருக்கும் அண்ட் பெருசாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அண்ட் மற்றும் இந்த படம் பாடல் எல்லாமே பெரிய சக்ஸஸ் அமையணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம். வணக்கம். பேரரசு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு படத்தில் நான் அசிஸ்டன்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட ஹீரோ பாண்டியராஜன் சார் தான். அப்போயே நல்ல செட்டில் ரொம்ப அசோசியேட்டாக இருந்தார். இப்போ நான் ஒரு ரைட்டரோட அசிஸ்டண்டாக சும்மா அந்த பேக்லாம் தூக்குற ஒர்க்கு. ஸோ அப்போவே ரொம்ப அந்த டோட்டல் யூனிட்டே அவர் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருப்பார். ஸோ இதுக்கப்புறம் அவரோட படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த படத்தில் அவர் இல்லை. அதனால் அவரோட எல்லா படத்தோட இன்ட்ரோடக்ஷனும் டைலாக் ஸ்டார்டிஷனோட எனக்கு மனப்பாடம். அந்தளவுக்கு நான் அதை ரொம்ப ரசிப்பேன். இந்த படத்துலேயும் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ரொம்ப நல்ல கமர்ஷியல் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி யதார்த்தங்கிற படங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கமர்ஷியல் படங்களும் ஆரோக்கியமான கமர்ஷியல் இருக்கணும். அதுதான் இண்டஸ்ட்ரி, தியேட்டர் ஓனர்ஸு, ரசிகர்கள் எல்லாருக்குமே வாழ வைக்கிற ஒரு விஷயம். அது இந்த படத்தை கொடுக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். பேரரசு சார் எனக்கு நம்பர் 1 எனக்கு சொந்தக்காரர், நம்பர் 2 அவர் என்னுடைய நண்பர், நம்பர் 3 என்ன அப்படின்னா அது எப்படிங்க நண்பருடைய எதிரியா முடியும்? சரி, இளைய தளபதியை ஒரு தளபதி ரேஞ்சுக்கு தூக்கிட்டு போன திருப்பாச்சி, சிவகாசி அப்படின்னு 2 பெரிய படங்களுக்கு அவர் அதோடைய கலெக்ஷன்லாம் சாதாரணமாக சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய மாஸ் கலெக்ஷன் கொடுத்தவர். அப்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி, அவரோட ஒரு தடவை உட்காந்து பேசுறீங்க எப்படி சார் இருந்தால் உட்காந்து அவரே பாடுவார், அவரே லிரிக் சொல்லுவார். அப்போவே எல்லாமே அவர் பண்ணுவார். நல்லா அந்த மாதிரி இவ்வளோ ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. யாருக்கு? பேரரசு சாருக்கு ஒரு கேப் ஆயிடுச்சு. பட் உண்மையாக சொல்லணும்னா அந்த கேப் தான் ஒரு மனுஷனை திருப்பி தன்னை தயார்படுத்தி கொண்டு ஒரு சிறப்பான முறையில் திருப்பி வருவதற்கு பயன்படும். முட்டாள்களுக்கு கேப் வலி, அறிவாளிகளுக்கு கேப் ஒரு வரப்பிரசாதம். தன்னை சரி செய்து கொள்வதற்கு, தன்னை அடுத்த ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. திருத்தணி படத்துக்கு அந்த மாதிரி அவர் நல்லா ரெடியாகி, பேரரசு சார் ரொம்ப சிறப்பாக ஒரு இசையமைப்பாளராக நல்ல சாங்ஸ், அந்த வானவில் சாங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு சார். அது மாதிரி பாஸ்கர் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பேரரசு சாருக்கும் பரத் இப்போ அடுத்த படத்தை கூட ரெடி ஆகிட்டாரு. ஆளெல்லாம் மாற்றிக்கிட்ட மாதிரி டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க. எல்லாமே மக்களை சார் சசி சார் டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்காக தான் இந்த கெட்டப்னு சொன்னார். டெஃபினட்டாக திருத்தணி படம் அவருக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு அங்கீகாரத்தை அமைத்து கொடுக்கும். பேரரசு சாருக்கு மீண்டும் அவருடைய கிரீடத்தில் ஒரு கமர்ஷியல் ஸ்டோனை வைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி. வணக்கம்.
இந்த திரைப்படத்தின் திரை முன்னோட்டத்தையும் பாடல் காட்சிகளையும் பார்க்கும் பொழுது மிகவும் இனிமையாக அருமையாக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த படம் திரையிடுவதற்காக மிக சிரமந்த முயற்சிகளை எடுத்த எங்கள் திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் தூண்களான திரு இளங்கோவன், திரு ராஜா அவர்களின் நம்பிக்கையையும் உழைப்பையும் போற்றி இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி படமாக மாறும். திரையரங்க உரிமையாளர்களின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது. அது எங்கே கொண்டு செல்வது என்று தெரியவில்லை. திருத்தணி படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுபோல் எல்லா படங்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆதங்கத்தில் கூறுகின்றேன். சங்க தலைவர், பொதுச்செயலாளர் எல்லாம் நாம் எல்லாம் கூடி ஒரு முயற்சி செய்யவில்லை என்றால் திரையரங்குகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். திரையரங்குகள் பாதிக்கப்படும் பொழுது திரைப்பட தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்பதை கூறிக்கொண்டு இதற்கு ஒரு முயற்சி எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு என்னையே நான் கிழிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு மிராக்கிள் தான் சொல்லணும். இந்த படத்தோட போராட்டம், இந்த படத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ண டைம் எல்லாத்தையும் மீறி இப்போது இசை வெளியீடு வரைக்கும் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் பேரரசு சாரோட பழனி படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட பெரிய ஃபேன் தான். திருப்பாச்சி படத்தை ஒரு 5-6 தடவை பார்த்துருப்பேன். சிவகாசி படத்தை ஒரு 4-5 தடவை பார்த்துருப்பேன். எனக்கே புது அனுபவம். பழனி பண்ணும்போதெல்லாம் பஞ்சு டைலாக்லாம் பேசணுன்னாரு. எனக்கு சார் நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது சார், நான் ஏதோ எம்டன் மகன், ஒரு வெயில், கூடல் நகர் மாதிரி படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். இல்லை சார் நீங்கள் பேசுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ படம் ரிலீஸ் ஆனும்போது தான் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சது இதுதான் அவரோட பாணி. அவரோட ஸ்டைலில் வந்துட்டு ஆடியன்ஸ் தன்னோட ஹீரோ ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆடியன்ஸ் கரெக்டாக ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு. இந்த படத்தோட இன்னொரு பெரிய இது என்னென்னா, ஒரு சோஷியல் மெசேஜ் வச்சுருக்கோம் படத்தில். அந்த சோஷியல் மெசேஜ் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு கரெக்டான போய் ரீச் ஆகும் பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ ஓவராலாக ரொம்ப சந்தோஷம் சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஹானர் பண்ணி பேசுனதில். ஸோ கண்டிப்பாக படம் ரொம்ப சரவெடி மாதிரி வந்திருக்கு. நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு சார் எனக்கு ஒரு திருப்பாச்சி மாதிரி ஒரு சக்ஸஸ் கொடுங்க சார். ஏன்னா அந்த மாதிரி படம் விஜய் சார் கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கலெக்ஷன், மாஸ் கலெக்ஷன் ஃபிலிமாக இருந்தது. ஸோ அந்த லெவலுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, இதுலேயும் ஆடியோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு வெற்றி அப்படின்னு எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் எவ்ரிபடி ஃபார் கிரேசிங் திஸ் அக்கேஷன். அண்ட் பேரரசு சார், கங்க்ராட்ஸ். நீங்கள் ஆடியோ ரிலீஸில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு இசை அமைப்பாளராக வந்துட்டு லான்ச் ஆனதில் ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ.